சஹல் இப்னு சஅத் அஸ்-சாஇதி ரலியல்லாஹு அன்ஹு, சஹல் இப்னு சஅத் அஸ்-சாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னஹு قال مر رجل على رسول الله صلى الله عليه وسلم مر رجل على رسول الله صلى الله عليه وسلم ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றார். ஃபகால லிரஜுலின் ஐந்தஹு ஜாலிசின், தனக்கு பக்கத்தில் ஒரு மனிதர், ரசூலுல்லாஹி பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹி கடந்து செல்றார். அதாவது அந்த ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒருவர் அந்த சபையை தாண்டி போறார். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா ரஅயுக ஃபீ ஹாதா, இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். மனிதனுடைய பொது கருத்து, குறை கேட்கல ரசூலுல்லாஹ், பொதுவான ஒரு கருத்து, இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க. ஃபகால ரஜுலுன் மின் அஷ்ராஃபின் நாஸ், ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதர் சொல்றாரு, மின் அஷ்ராஃபின் நாஸ், அவர் பதில் சொல்றாரு, ஃபகால ரஜுலுன் மின் அஷ்ராஃபின் நாஸ், மக்களிலேயே ஷரீஃப், கண்ணியமானவர், கண்ணியவான்களில் ஒருவர், இவர் மிகவும் கண்ணியமாக மதிக்கப்படத்தக்க மனிதர்கள் இவர் ஒருவர். ஹதா வல்லாஹி ஹரியுன் இன் ஹதப ஐயுன்கஹ் வ இன் ஷஃபஅ ஐயுஷ்ஃபா, ஹரி, இவர் பொருத்தமானவர், இவருக்கு வந்து அந்த தகுதி இருக்கிறது. மக்கள் உடனே அதுக்கு என்ன செய்வாங்க, பதில் சொல்லிடுவார்கள். என்ன, இன் ஹதப, அவர் திருமணம் யாரையாவது பேசினார் என்று சொன்னா உடனே திருமணம் என்ன செஞ்சுருவாங்க, முடிச்சு கொடுத்துருவாங்க. எல்லா வகையிலும் அறியப்பட்டு பிரபல்யமான கண்ணியத்தில் உள்ள ஒரு மனிதர். வ இன் ஷஃபஅ, யாருக்காவது இவர் போய் பரிந்து பேசினார்னு சொன்னா, இங்க கொஞ்சம் கவனிங்க, இதை கொஞ்சம் எடுங்க, இதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு பரிந்து பேசினார்னு சொன்னா ஐயுஷ்ஃபா, உடனே என்ன நடந்துடும், அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும், அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும். கால ஃபஸக்கத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியா இருந்துட்டாங்க. சும்ம மர்ர ரஜுலுன் ஆகர், இன்னொரு மனிதர் அந்த சபையால் என்ன செய்றாரு, போறாரு, இன்னொரு மனிதர் அந்த சபையை தாண்டி போறார். ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எப்படி வழங்கணும்னு சொன்னா, இந்த ரெண்டு மனிதர் தான் அந்த சபையை தாண்டி போன மாதிரியும், ஆரம்பத்தில் ஒரு ஆளும் அதுக்கு பின்னால் ஓர்டர் படி ரெண்டாவது ஆள் வந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பவத்தை என்ன செய்யக்கூடாது, ஒரு சம்பவத்தில் ஏது சப்ஜெக்டோ அது வரும். ஆனால் சம்பவத்தில் டீட்டெயில்ஸாக எடுத்த மாட்டா, சாதாரண எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரியான நிகழ்வு தான் அங்கே நடந்திருக்கும். ஆனால் அது எது சப்ஜெக்டோ அது மட்டும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பின்னர் ஒரு மனிதர் என்றது அதுக்கு இடையில யாருமே போகலைன்னு அர்த்தம் அல்ல. பின்னர் ஒரு மனிதர் போறார், அந்த மனிதரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, மா ரஅயுக ஃபீ ஹாதா, அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எதேர்ச்சியாக செய்யலை, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்தை படித்து கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு வேலை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல நடந்து போய் இப்படித்தான் சொல்லுவாங்க, மக்களுடைய என்ன இப்படித்தான் இருக்கும் என்பதனால ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இரண்டாவது ஒரு மனிதர் போறார், மா ரஅயுக ஃபீ ஹாதா, இவரை பற்றி நீங்க என்ன, உங்களோட ரஅய் என்ன, கருத்து என்ன. ஃபகால யா ரசூலல்லாஹ், அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, ஹாதா, இப்போ இங்கே வந்து அவர் குறை பேசலை, நிறையும் பேசலை, பொருளாதாரம் சமூக தரத்தையும் பற்றி என்ன செய்யற பேச, நல்லவர் கெட்டவர் என்ற சப்ஜெக்ட் அங்க பேசப்படல. ஃபகால, அவர் சொல்றாரு, ஹாதா ரஜுலுன் மின் ஃபுகராஇல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள்ல ஏழையான மனிதர்கள் இவர் ஒருவர், வறுமை மிக்க மனிதர்கள் இவர் ஒருவர். ஹாதா ஹரியுன் இன் ஹதப அல்லா யுன்கஹ், இவர் திருமணம் பேசினார் சொன்னா மக்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் முடித்து கொடுக்க முன்வர மாட்டார்கள், திருமணம் முடித்து கொடுக்க முன்வர மாட்டார்கள். வ இன் ஷஃபா அல்லா யுஷ்ஃபா, பரிந்துரை பேசினார் என்று சொன்னா அந்த பரிந்துரை வந்து என்னது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவர் கெட்டவர்ன்றதுக்காக மோசமானவன்றதுக்காக வேண்டிய அல்ல, சமூகத்தில் இவருக்கு ஒரு சமூக அந்தஸ்து ஒன்று இல்லை, அவருக்கு ஒரு தரம் ஒன்று அந்த இடத்துல என்னது இல்லை. இவர் வறுமையில் உள்ளவர், அவர் வந்து பேசினா கேட்கிற அளவுக்கு உள்ளவர், அப்படின்னா இவர் வறுமையில் உள்ளவர் என்பதுதான் அவர் பணக்காரன்றதுக்கான ஆதாரம், அவர் வசதி படைத்தவன்றதுக்கான ஆதாரம் இவர் வறுமையில் உள்ளவர் என்ற வார்த்தை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதோட இவர் தொடர்ந்து சொல்றார், இன் கால அல்லா யுஸ்மா அலி கௌலிஹி, இவர் ஏதாவது பேசினார் என்று சொன்னா மக்கள் காது கொடுத்து கேட்கிற இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா கைரும் மின் மில் அர்தி மிஸ்ல ஹாதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இவர் ஹாதா கைர், மிகவுமே சிறந்தவர், இவர் மிகவுமே சிறந்தவர், மின் மில் இல் அர்த், மில் உல் அர்த்னா பூமியில் பூமி நிரம்பும் அளவுக்கு, இவரை விட, யாரை விட, இந்த முன்னைய நபரை விட இவர் பூமி நிரம்பும் அளவில் மிகவும் சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அவ்வளவு சிறந்தவர் அப்படின்றாங்க. இப்போ இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரபல்யம் அல்லாஹ்வுடைய சோதனைகள்ல ஒன்று. பிரபல்யம் இருக்குதே, இது அல்லாஹ் நல்லதால பிரபல்யமாகினாலும் சரி, கெட்டதால ஒருத்தன் பிரபல்யமாகினாலும் சரி,
பிரபல்யம் என்பது ஒரு சோதனை. கெட்டதால மண்ணா மட்டுமல்ல, நல்ல விஷயத்தின் மூலம் மொத்தம் பிரபல்யம் ஆகிறான்னு சொன்னால் அதாவது அவன் மூலம் சம்பாதித்து முன்னேறி நல்ல இடத்தை அடைவதற்கான வாய்ப்பும் அதிகம், அழிகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். எல்லாம் ரெண்டு பக்கத்தில் இருக்குது. அதனால பிரபல்யம் என்பது சோதனையுடைய ஒரு வாசல்ல ஒன்று தான், சோதனையுடைய வாசல்ல ஒன்று. அதனால ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, இன்ன மின்கும் லரிஜாலன், உங்களிலே சில மக்கள் இருக்கிறார்கள், லவ் சஅலூக்கும் தீனாரன் அவ் திர்ஹமன் லம் துஅதுஹும், நீங்க தீனாரையோ திர்ஹத்தை அவர்கள் உங்களிடத்துல வந்து கேட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட நிலையை பார்த்து நீங்க கொடுக்க மாட்டீங்க. வல்லாஹி லவ் சஅலுல்லாஹல் ஜன்னத லஅதாஹும், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தான் என்று கேட்டாலும் இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யும் அவர்களுக்கு கொடுப்பான். ஆனால் நீங்கள் தீனார் தீர்க்கத்தை கூட கொடுக்க மாட்டீங்க. காரணம் அவங்களோட நிலை, அவர்களுடைய நிலை என்ன, உதவி செய்ய விரும்பலைன்னு அர்த்தம் அல்ல, சமூக ரீதியாக திருப்பி வர அது அவருடைய நிலைமை அப்படி என்பதனால நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அவர்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள். அவருடைய அந்தஸ்து காரணமாக கொடுக்க மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் சும்மா கேட்குற ஒரு பிச்சைக்காரர் வராங்களே, பிச்சைக்காரர் வாரவங்க வந்து ஒருத்தர் கேட்குறாரு, இப்படி கேட்டால் அவன் கேட்குறான் எதுக்காக வேண்டி கேட்குறான், கடன் கேட்கல, ஆனால் நம்ம பெருசாக கொடுக்க மாட்டோம், பெரிதாக என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதனால தான் ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, ருப்ப அஷ்அத் மதுஃபூஇன் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா. சஹீஹ் முஸ்லிம்ல ருப்ப அஷ்அத், பரட்டை தலையுடைய, மதுஃபூஇன் பில் அப்வாப், வாசல்ல வந்து நம்ம அவசரமா கதவை சாத்திடுற மக்கள், பார்த்த உடனே கொடுத்தமா போனமான்னு கதவை மூடிடுறது. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கையில கொடுத்துட்டு அடுத்த என்ன செய்வோம், ஏன் என்ன நின்றுக்கிறான்னு கேட்போம். மதுஃபூஇன் பில் அப்வாப், அந்த மாதிரி சில மக்கள் இருக்கிறார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படி நடக்க கூடாது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படி நடக்க வேண்டும் என்று சத்தியம் பண்ணினால் அல்லாஹ் அதற்கேற்ப செயல்படுவான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அதற்கேற்ப செயல்படுவான். அபர்ரஹண்டா இப்ராருல் கஸம், அவங்க செய்த சத்தியத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவுவான். அப்படிப்பட்ட நல்ல மக்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இதுல அர்த்தம் என்ன தெரியுமா, ஏழ்மை பொதுவாக சிறப்பு என்பது அல்ல, பணம் பொதுவாக சிறப்பு என்பது அல்ல. சமூக ரீதியாக ஏழ்மை பணத்தை விட ஒரு செகண்ட் அந்தஸ்துலாம் நம்ம வச்சுக்கிறோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க, ஏழ்மையில நல்லவர்களை கண்டுகொள்ளாம இருந்துறவானாம். அதான் அர்த்தமே ஒழிய ஏழ்மை சிறந்தது பணம் சிறந்தது அல்ல என்ற அர்த்தம் அல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொன்னாங்க, அல்லாஹ் நாளை மறுமையில 3 பேரை பார்க்க மாட்டான்னு சொல்ற நேரத்தில் ஆயிலுன் முஸ்தக்பிர், வறுமையும் தான் பெருமையும் தான், வறுமையும் தான் பெருமையும் தான். அப்ப வறுமையில இருந்து என்ன செய்யணும், வறுமையுடைய அந்த நிலைக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். ஆனா வறுமையில இருந்து கண்டு அந்த பெருமை அடிக்கிற கோணம், எனக்கு அது தெரியும், எனக்கு இது எனக்கு எல்லாம் ஏழு அதை செஞ்சிரு இதை செஞ்சு ஒன்றும் செஞ்சதில்லை. ஆனால் வறுமையில் இருந்து கண்டு என்னது உள்ள இதை விட பெருமை அடிக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே வறுமை எங்கன்னு சொல்லாங்க, சிறப்பாக சொல்லலை, வறுமை அந்த இடத்துல சிறப்பாக சொல்லவில்லை. அப்போ இதிலிருந்து என்ன விளங்குன்றா, அல்லாஹு தாலா சில பொழுதுக நேரத்தில் என்னது இந்த வறுமை என்பதை எந்த இடத்திலும் பொது சிறப்பாக என்ன செய்யலை, வைக்கல. வறுமையை பொதுவாக சிறப்பாக வைக்கும். சிறப்பாக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு வறுமையை தான் என்ன செய்வாங்க, அட்வைஸ் பண்ணியிருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல என்னண்டா, பணத்தில் எப்படி நல்லவர்கள் என்று நம்பப்படுகிறதோ ஏழ்மையிலும் நல்லவர்கள் என்று நம்பப்படுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அதை நம்ம என்ன செய்யணும், எப்போ புரிஞ்சுக்கொள்வோம், அதை உலகம் பற்றிய அந்த எங்களுக்கு அந்த சரியான பார்வையும் உலக பற்றின்மையும் உலகத்துடைய ஆசாபாசங்கள் அதிகமான எண்ணங்களும் இல்லாது விட்டால் மட்டும்தான் என்ன செய்வோம், ஏழ்மையில் உள்ள நல்லவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இல்லைண்டா எல்லா ஏழைகளையும் தவறாக நம்ம என்ன செய்வோம், பார்க்கக்கூடிய எண்ணம் வரும் என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு ஹாதா கைரும் மின் மில் அல் அர்து மிஸ்ல ஹாதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவர் வந்து என்னது, இவரை விட உலக அளவுக்கு இவர் மிகவும் சிறந்தவர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் இப்படி நிறைய நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு மனிதர் நம்ம தெரிந்த சம்பவம், இந்த இடத்துக்கு பொருத்தமானதான் ஞாபகப்படுத்துறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்மணி வர, ரசூலுல்லாஹ் அங்க இல்லை, 2 குழந்தைகளை சுமந்துக்கிட்டு வராங்க. அப்போ ஆயிஷா தன் வீட்டில் உள்ள ஈத்தம்பழத்தை என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. 3 ஈத்தம்பழங்கள். அவர் என்ன செய்யறா, ஒரு ஈத்தம்பழத்தை ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு ஈத்தம்பழத்தை இன்னொரு பிள்ளைக்கும் கொடுத்துட்டு மற்ற ஈத்தம்பழத்தை தான் சாப்பிட போறா. சாப்பிட போகிற நேரத்தில் அந்த குழந்தைகள் அவசரமா சாப்பிட்டுட்டு இந்த ஒரு ஈச்சம்பழத்தை பார்க்குது, அது தேவை என்றது மாதிரி பார்க்குது. பொதுவாக வறுமையோட இந்த மாதிரி நேரத்தில் திருப்பி எடுத்துக்கல மாட்டோம், பிள்ளைக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றோம், இல்லாட்டி நம்மளுக்கு சாப்பிட கிடைக்காது என்ற எண்ணம் தான் இயல்புல வரும். ஆனால் அந்த தாய் என்ன செய்யறான்னு சொன்னா, அதை 2ஆக உடைச்சி பங்கிட்டு விட்டு மேலதிகா எதுவும் கேட்கவும் இல்லை எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த தாய் திரும்பி போயிட்டா. அவங்ககிட்ட உள்ளத்தில் உள்ள ஹினாய்க்கு தானே போதும் என்ற மனப்பான்மை அதிகம். இது ஆயிஷா அதில் அவங்களோட உள்ளத்தை வந்து கொஞ்சம் செய்து பாதிக்குது, ஒரு மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ரசூலுல்லாஹ் அங்கே வந்த உடனே அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ஆயிஷாலாம் அவசரமாக அந்த செய்தியை சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
அந்த பிள்ளைகள் மீது அந்த தாய் காட்டிய இரக்கத்தின் காரணமாக சொர்க்கத்தை அந்த பெண்மணிக்கு வாஜிபாக்கி விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிச்சைக்கார பெண்மணி என்று சமுதாயத்திலே கணக்கெடுக்கப்படக்கூடிய ஒரு பெண்மணிக்கு சொர்க்கம் வாஜிப் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் நம்மளாம் மார்க்கத்தில் தவ்வா களத்தில் இருந்து எங்கேயோலாம் இருக்கிறோம், எங்களுக்கு அந்த வாக்கு கிடையாது, எங்களுக்கு அந்த வாக்கு கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு பிச்சைக்கார பெண்மணிக்கு சொர்க்கம் வாஜிப். அப்போ அந்த இதுக்கு பின்னால் அதை அந்த பெண்மணிக்கு அந்த செய்தி தெரியாமல் இருக்கலாம். இதுக்கு பின்னால் அந்த பெண்மணி இந்த உலகத்தில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த வாக்குக்கு பின்னால அவர்கள் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அதனால தான் அறிமுகம், சமூகத்துடைய விளம்பரம் கிடைக்கும். எப்படியும் பணம் இருந்தால் அது கிடைக்கும், அறிவு இருந்தால் அது கிடைக்கும், சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருந்தால் அது எப்படியும் கிடைச்சிடும். அந்த விளம்பரம் என்பது ஒரு சோதனை, அறிமுகம் என்பது ஒரு சோதனை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் ஹஃபியல் கனி. தகி இறையச்சமுள்ள, அல் கனி போதும் என்று. இதில் ரெண்டு கருத்து சொல்லுவாங்க. கனி என்ற ஒன்று வசதியானவரை, இன்னொன்று மற்றவர்களை சார்ந்து வாழாதவரை. அடுத்தது ஹஃபி அறிமுகமற்று வாழ்கின்றவரை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹு தாலா விரும்புகிறான். அர்த்தம் அறிமுகம் கூடாது அர்த்தம் அல்ல. அறிமுகமற்று வாழக்கூடியவன் அமல் அறிமுகமான அவன்களை விட சோதனையில் கொஞ்சம் குறவு, சோதனையில் கொஞ்சம் தூரம். அதனால் அது இந்த இடத்துல என்ன செய்யும்னா நெருங்கிடும். எப்படியோ அந்த நம்ம ஃபித்னா கிட்ட இருப்போம். ஒரு அறிஞர் சொல்கிறார், நீ இன்றைக்கு பிரபல்யமாக இருக்கிறாய் என்றால் நீ ஒரு காலம் உன்னை பிரபல்யப்படுத்தி இருக்கிறாய் அர்த்தம். ஓரளவேனும் அந்த பிரபல்யத்தில் உனக்கு ஒரு பங்கு என்ன செய்யுது, ஓரளவேனு இருக்குது. இதில் நல்லவர்களும் என்ன செய்யலாது, தவிர்க்க முடியாது. நல்லவர்களும் தனது நல்ல பகுதியை நல்ல முறையில் சொல்லணும் என்ற எண்ணத்தில் அந்த பிரபல்யம் என்ற பகுதியை என்ன செஞ்சிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், எப்பயும் இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, எங்களது இஸ்ராஃபுகளை எல்லாம் மன்னிச்சிரு, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அறிமுகமற்ற பிச்சைக்காரர்கள் இந்த மாதிரி ரோட்டில் அப்படி இருக்கிறாங்களே, நம்ம கணக்கு எடுக்காமல் இருப்போம், அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பெருமானம் கொடுக்காம இருப்போம். ஆனால் அதில் நிறைய இஹ்லாஸ் உள்ள மக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது. நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மோசமான பொருளாதாரத்துக்கு பட்டு வறுமையில் போய் மார்க்கத்தை இழந்த மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதிலும் நல்ல மாணிக்கங்களாக அல்லாஹ்விடத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட நல்ல மக்களை என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். இது பிச்சைக்காரர்களை சொல்லலை, ஆனால் பொதுவாக வறுமையில் உள்ள எல்லாரும் அவரும் என்ன செய்வாங்க, வருவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் வாசலில் தட்டப்படுகின்ற ஒரு வார்த்தை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர், இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் சிறந்த, அதாவது அஃபியாண்டா யார், மறைந்து வாழக்கூடியவர்கள், அறிமுகம் மட்டும் வாழக்கூடியவண்டா யாருன்னு சொன்னால், அறிமுகம் மட்டும் வாழக்கூடியவர்னா 5 நேரம் பள்ளிக்கு வராமிக்கிறதில்ல, சரியா? அந்த எதே கடமையோ அதெல்லாம் இருக்கணும். தன்னையை விளம்பரப்படுத்திக் கொள்கின்ற சூழல் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க. அவர் யார் தெரியுமா, அந்த ஹஃபியண்டா யார் தெரியுமா, அவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் வரலேண்டா அசம்ம ஃபுலான், அவர் இருக்கிறாராண்டி யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இவர் தான் ஹஃபி, வருவதும் போவதும், சரியா? வாயால் சொல்றதில்ல, சரியா? பிராக்டிக்கலாக ஒரு மனிதன வாழ்க்கையில் அவர் வந்ததும் வராததும் சமன் என்ற கஷ்டம். சமுதாயத்தில் ஏதோ ஒரு நியாமத்து கொடுக்கப்பட்டவனுக்கு அது கஷ்டம், சரியா? இந்த நிலைமை யாருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நியாமத்தை கொடுத்திருந்தா அது கஷ்டமானது. ஆனால் நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்டா, இந்த நியாமத்தை கொடுத்தவர்கள் என்ன நினைக்கணும்டா, இந்த நியாமத்து கொடுக்கப்படாதவர்களிடத்தில் எங்களை விட சிறப்பு என்ன செய்யலாம், இருக்கலாம் என்கின்ற பணிவு இருந்தாலே போதும். ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்வான், உயர்த்தி கொண்டிருப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இது 6447வது செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வச்சு நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம், இதை வைத்து முடிவெடுக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களை, அடுத்ததாக இந்த மனிதர் போனார், கடைசியாக போனார். இந்த மனிதர் யார் அப்படி என்ற இதில் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் ஜுஐத் இப்னு சுராகத் அல் கிஃபாரியாக இருக்கலாம் அப்படின்னு சில யூகங்களை வச்சு என்ன செய்கிறாரு சொல்கிறார். ஜுஐத் அல் கிஃபாரி, ஜுஐத் அல் கிஃபாரி அப்படின்னு. கிஃபார் கோத்திரம் பிரபல்யம் எதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு பிரபல்யமான ஒரு கோத்திரம். ஆனால் அவங்க இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பின்னால எதுக்கு பிரபல்யமான கோத்திரம் தெரியுமா, ஜுஹுதுக்கு, உலகப்பற்றின்மைக்கு பிரபல்யமான கோத்திரம் அவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் நிறைய நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்க, அதில் வாராங்க. அதுபோல இதில் ஒருவர் ஜுஐத் இப்னு சுராகத் அல் கிஃபாரி என்றவராக அவர் இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஒரு ஐதீகமாக அவர் சொல்கிறார்.